மோடிஜி, இதெல்லாம் நீங்கள் செய்த வேண்டாம் வேலையெல்லாம் கட்டியலாம். செல்ஃபோன் நம்பரில், ஆதார் கார்டில் எல்லா இதுலேயும் நம்ம செல்ஃபோன் நம்பரை ஜாயின் பண்ணணும், ஆதார் கார்டில் ஜாயின் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணணும், பேன் கார்டில் ஜாயின் பண்ணணும். இப்படி எல்லா கார்டுலேயும் நம்ம செல்ஃபோன் நம்பரை ஜாயின் பண்ணி அப்புறம் ஒரு செல்ஃபோன் நம்பரை தெரிஞ்சாலே என்ன செய்கிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிடும் பார்த்துடுங்க. அப்படி நீங்கள் செய்ததுனால இப்போ சைனாக்காரன் என்ன செய்யணுன்னா நம்ம பேரில் ஒரு ஜிமெயில் ஐடி போடக்கூட ஒரு சுதந்திரம் இல்லை போச்சு. இந்தியா நம்ம சுதந்திரமான நாடுன்னு சொல்லுவீங்க, ஆனால் இப்போ ஒரு ஜிமெயில் ஐடியை நம்ம பேரில் க்ரியேட் பண்ணோன்னே என்ன செஞ்சுன்னா சைனாக்காரன் நம்ம கூட விளையாடியான் பார்த்துடுங்க. நமக்கு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி நம்ம சுதந்திரமாட்டு வாழ ஒரு உரிமை இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தொழில்நுட்பம் மேலோங்கி இருக்கா பின்தங்கி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் பார்த்துடுங்க. இந்தியா சுதந்திர நாடுன்னு சொல்கிறீங்க, ஒரு ஜிமெயில் ஐடி பயன்படுத்துறதோட ஒரு சுதந்திரம் இல்லை. அப்போ அவ்வளவு தூரம் நம்ம நாடு தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருக்கா மேலோங்கி இருக்குதான்னு நீங்கள் யோசிச்சுடுங்க. ஆன்லைனில் எந்த ஒரு வேலை செய்தாலும் செல்ஃபோன் நம்பரில் ஒரு ஓடிபி வரும் பார்த்துடுங்க. அந்த ஓடிபி நம்பர் நம்ம செல்ஃபோன் நம்பர் யார் வச்சுருக்காலோ அவங்களும் என்ன செய்யும், அந்த ஓடிபியும் போக முடியும் அமையும். ஏற்கனவே எங்கள் அப்பாய பேரில் ஏடிஎம் கார்டு இருக்குது. ஆனால் இப்போ என்னன்னா இந்த ஃபோனில் இருக்க ஜிமெயில் ஐடியில் எங்கள் அப்பாகிய டேட் ஆஃப் பர்த் தான் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் ஜிமெயில் ஐடிக்கு. ஏன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி போட்ட உடனே 3ஆவது நாள்லேயே அந்த சைனாக்காரன் விளையாட தொடங்கிடுவேன். அப்போ அப்படியே டெலீட் பண்ணி தான் விட்டுட்டு என்னுடைய ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணாமல் இப்போ தான் யூத்துருங்க. எங்கள் அப்பா டேட் ஆஃப் பர்த்தை போட்டு ஜிமெயில் ஐடி உருவாக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாகிய ஃபோன் நம்பரில் தான் யூடியூப்பையும் வெரிஃபிகேஷன் பண்ணேன். இப்போ அப்பாய பேர்லேயே புதுசாக ஒரு ஏடிஎம் கார்டு வந்துடும். அப்போ நான் இந்த ஏடிஎம் கார்டை என்ட்ரு பண்ணோன்னே என்ன செஞ்சேன்னா அந்த ஃபோனில் உள்ள ஓடிபி அங்கேயும் போகும். அப்போ என்ன செஞ்சேன்னா அவங்களுக்கு ஓடிபி கிடச்சோட என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, டிரான்சாக்ஷன்லாம் நடத்துவாங்க. இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு நீங்களும் பதில் சொல்லணும் பார்த்துடுங்க. இப்படி எங்களுடைய டேட்டாக்கள் எல்லாம் திருடப்பட்டு எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் திருடப்படுதுன்னு சொன்னால் நம்ம இந்திய அரசாங்கம் எவ்வாறு நம்ம மேலோங்கி செல்ல முடியும்? அதற்காக நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் பார்த்துங்க. விழிப்புணர்ச்சிக்காக அந்த வீடியோ போடிய பார்த்துடுங்க. இந்த காரியம் எல்லாம் ஒன்றும் சும்மா விளையாட்டு ஒன்றும் போடலை. இது நம்ம ஒவ்வொரு காரியங்களும் டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்கணும். இல்லைன்னு சொன்னால் யூடியூப்பில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பார்ட் டைம் ஜாப் போல் தான் யூடியூப்லேயும் வேலை பார்க்குற ஆட்கள். இப்போ யூடியூப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன சேஃப், என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி எல்லாம் நடக்குன்னு சொன்னால் அவங்க அப்பாவுடைய பேருக்குள்ள ஏடிஎம் கார்டு திருப்பி இருக்கா ரீஎன்ட்ரி ஆகுதுன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. இதில் வர ஓடிபி நம்பர் என்ன செய்யும், அவங்களும் போகும்படியாட்டு ரெடி ஆகிக்கிறது. இதை கவனிச்சுடுங்க. பொதுவாக ஏடிஎம் கார்டு லாக் ஆகி போனோட என்ன செய்யணும்னா திருப்பி அடுத்த ஏடிஎம் கார்டு நம்ம கண்டிப்பாக எழுதி கொடுத்தா அடுத்த ஏடிஎம் கார்டு கிடைக்கும். ஆனால் நான் எழுதியே கொடுக்கல, ஆனால் ஏடிஎம் கார்டு எங்கள் வீடு தேடி வந்துடுங்கன்னா பார்த்துடுங்க எவ்வளவு சீக்கிரட்டாக அந்த வேலைகளெல்லாம் நடைபெறுகிறதுன்னு பார்த்துக்கோங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் 1000 மேலே போயிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன செய்வோம், இந்த வாட்ச் ஹவர்ஸ் 4000 கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னு அவ்வளவுக்கு நான் கொஞ்சம் நிறைய லெந்தான வீடியோ போட்டிருக்கேன், 15 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், 10 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இப்படி ஓரளவு வாட்ச் ஹவர்ஸ் என்ன செய்யும் 4000 இப்போ வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லோரும் பார்க்குற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் என்ன செய்யலை, நமக்கு இங்கே காட்டலை, போகிறது வேறு இடம். அப்போ எங்கள் அப்பாய்க்கு ஏடிஎம் கார்டை நான் ரீஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் என்ன செய்யும், ஓடிபி அங்கேயும் போகும் இங்கேயும் வரும். அப்போ அதன் மூலம் காசு அவங்களுக்கு போகலாம். அதுதான் என்னுடைய யோசனை. இதில் கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள். கர்நாடகா அந்த பகுதியில் எல்லாம் பார்த்திங்களா, இந்த சைனாக்காரங்களுக்கு ஏஜென்ட் இங்கே இருந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு இந்த ஒர்க்கிங்கில் உள்ள வோடாஃபோன், ஜியோ ஃபோன் இது ஒர்க்கிங்கில் என்னென்ன சிம் இருக்குதோ அதை செக் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கிங்கில் இருக்க சிம் கார்டு போல் என்ன செய்கிறாங்க சைனாக்காரங்களுக்கு இவங்க ஹெல்ப்பிங்காக இருக்காங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, யாரோ இப்படி விளையாடுறாங்கன்னு சொன்னால் அபராதமாக அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை நஷ்டம் எடுத்து தரணும் பார்த்துங்க. அப்போ தான் என்ன செய்வாங்க, இவங்க எல்லாம் இந்த குந்தாணிகளெல்லாம் திருந்தம் பார்த்துடுங்க.